කරු ක්‍රිෂ්ණන් කලිච්චෙල්වී මන්ත්‍රතුමිය ඔබට විනාඩි 8ක කාලයක් ලැබෙනවා. கூட்டத்தை வழிநடத்துகின்ற உறுப்பினர் அவர்களே, நான் முதலாக இந்த பாராளுமன்றத்தில் முதலாவது கன்னியுரை செலுத்துவதற்கு எனக்கு அனுமதி வழங்கிய உறுப்பினர் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்வதோடு, விசேடமாக நுவரேலிய மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நுவரேலிய மாவட்டத்தை மாற்ற முடியாது என்று ஒரு எண்ணத்தோடு இருந்த அரசியல்வாதிகளை தோற்கடித்து தேசிய மக்கள் சக்தியின் மீது நம்பிக்கையை வைத்து வாக்களித்து வரலாற்றில் முதலாக நுவரேலிய மாவட்டத்தில் திசைக்காட்டில் 5 உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய நுவரேலிய மாவட்டத்தில் வாழும் சிங்கள, தமிழ், முஸ்லிம் அனைத்து எனது உறவுகளுக்கும் முதலாக எனது நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். நுவரேலிய දිස්ත්‍රික්කයේ ඉතිහාසය වෙනස් කරමින් කවදාවත් වෙනස් කරන්න බැහැ කියපු නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ මෙවර ඡන්දෙදී පාර්ලිමේන්තු මැතිවරණයේදී ඉතිහාසය වෙනස් කරමින් මාලිමාවට ඡන්දය ලබා දෙමින් මාලිමාවේ නියෝජිතයන් ජාතික ජනබලවේගයේ නියෝජිතයන් 5 දෙනෙක් මෙවර පාර්ලිමේන්තුවට තෝරාගෙන තියෙන නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ සිංහල, දෙමළ, මුස්ලිම් ජනතාව, ඒ ජනතාවට විශේෂයෙන්ම මගේ හදපිරි ස්තුතිය පුද කරනවා. அதில் என்னை தேர்ந்தெடுத்தமைக்காக மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை செலுத்துகின்றேன். கௌரவ உறுப்பினர் அவர்களே, நுவரேலிய மாவட்டமானது அதன் பூகோள அமைப்பின் காரணமாக ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் நுவரேலிய மாவட்டமானது பாதிப்புக்குள்ளாகுவது அது இயற்கையான விடயம். நுவரேலிய மாவட்டம் விசேடமாக மலைகள் சூழ உள்ளதன் காரணமாக ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் பலவிதமான அனர்த்தங்களுக்கு உட்படுவது முக்கியமான ஒரு காரணமாகும். சென்ற அடைமழை காரணமாக விசேடமாக நுவரேலிய மாவட்டத்தில் உள்ள தோட்ட மக்களின் வீடுகள், தோட்ட மக்களின் வாழ்க்கை நிலை சீர்குலைந்திருந்தது. அது மாத்திரமல்லாது நுவரேலிய மாவட்டத்தில் உள்ள விவசாய நிலங்கள், விவசாயங்கள், அதேபோல் வாழ்வு நிலை, சகலரினதும் வாழ்வு நிலை மிகவும் மோசமான நிலைக்கு உள்ளாகியது. இந்த சகல துறைகளிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்காக சென்ற 27ஆம் தேதி நுவரேலிய மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்களான எமது 5 பேரும் 28ஆம் தேதி மாவட்டத்தின் அபிவிருத்தி கமிட்டியை கூட்டி எமது மாவட்டத்தின் அபிவிருத்தி கமிட்டி தலைவருடன் அதேபோல் நுவரேலிய மாவட்ட செயலாளருடன் இணைந்து நுவரேலிய மாவட்டத்தில் அனர்த்தத்திற்குட்பட்ட அனைவரினதும் பிரச்சனையை சென்று காண்பதற்காக எமது உறுப்பினர்கள் அனைவரும் அவ்வளவு பிரதேசங்களில் சென்று அனர்த்தத்திற்குட்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு எமது தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் அனைவரும் அவர்களின் பிரச்சனைகளை சென்று கண்டறிந்து
விசேடமாக நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளின் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்ட போது அதனை சென்று பார்வையிட்டு அவர்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் செய்து கொடுப்பதற்கு நாம் அனைவரும் எங்களது உறுப்பினர்கள் அனைவரும் முன்னின்று செயல்பட்டோம். அது மாத்திரமல்லாது இந்த பிரதேசங்களுக்கு சென்று பார்க்கும்போது எங்களுக்கு விசேடமாக அறிந்து கொள்ள முடிந்ததுதான் என்னவென்றால், இந்த அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு சாதாரண மக்களோ அப்படியும் இல்லை என்றால் இந்த மக்களின் நடைமுறையோ அல்ல, சென்ற அரசாங்கங்களினால் அவ்வளவு பிரதேசங்களில் முறையற்ற கட்டிடங்கள், முறையற்ற கால்வாய்கள், முறையற்ற செயல்பாடுகள் தான் இந்த அனர்த்தங்களுக்கு மிகவும் முக்கியமான காரணமாக இருந்தது. நாங்கள் சென்று அநேகமான இடங்களுக்கு சென்று விசேடமாக நுவரெலியா மாவட்டத்தில் கூடுதலாக அனர்த்தத்திற்குட்பட்ட பிரதேசங்களான கந்தப்பளை, நுவரெலியா, கொத்மலை, டான்சினன் தோட்டம், அதேபோல் மற்ற பிரதேசங்கள் அக்கரப்பத்தன பிரதேசம், ஹட்டன், மஸ்கேலிய, பகவந்தலாவ இவ்வாறான பிரதேசங்கள் தான் கூடுதலாக அனர்த்தத்திற்குட்பட்டது. இப்பிரதேசங்களுக்கு சென்று நாங்கள் பார்க்கும்போது விசேடமாக எமக்கு தெரியும், நுவரெலியா மாவட்டத்தில் அதிகமானோர் வாழ்வது தோட்ட மக்கள், மலையக மக்கள். இந்த மக்களின் இந்த அனர்த்தத்திற்குட்பட்ட பிரதேசங்களுக்கு சென்று பார்க்கும்போது விசேடமாக நாங்கள் கூற வேண்டியதுள்ளதுடன் தான், எதிர்க்கட்சியாளர்கள் என்று சொல்கின்றார்கள், அரசாங்கத்தை சென்று அரசாங்கத்திடம் பார்வையிட்டு அவர்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டும் என்று. நாம் விசேடமாக இந்த சபையில் நான் முன்வைக்கின்றேன், கிட்டத்தட்ட சென்ற அடைமழை காரணமாக அனர்த்தத்திற்குட்பட்ட 1500 கிட்டத்தட்ட 1500 பேர் மக்கள், அதேபோல் 480 உட்பட்ட குடும்பங்கள். இந்த குடும்பங்கள் அனைத்திலும் அனர்த்தத்திற்குட்பட்ட பிரதேசங்களுக்கு சென்று பார்க்கும்போது விசேடமாக நாம் கூற வேண்டும், சென்ற அரசாங்கங்களினால் NBRO ரிப்போர்ட் மூலமாக இந்த பிரதேசங்களில் வீடமைப்பு திட்டத்தை மேற்கொள்ள வேண்டாம் என்று கூறிய ஒரு சில இடங்களில் கூட சென்ற அமைச்சர்கள் அவர்களது தேவைகளுக்காக இந்த பிரதேசங்களில் வீடமைப்பு திட்டங்களை ஏற்படுத்தி, இந்தியாவில் கொடுக்கப்பட்ட வீடமைப்பு திட்டங்களை ஏற்படுத்தியதன் பிரதிபலனாக அந்த வீடுகள் கிட்டத்தட்ட 40-50 குடும்பங்கள் வாழும் லயன் காம்ராக்கள், கிட்டத்தட்ட 500 பேரை கொண்ட லயன் காம்ராக்கள், இவைகள் அடுத்த மழை வரும்போது கட்டாயமாக இந்த லயன்கள் அனர்த்தத்திற்குட்படும், சரிவுகள் ஏற்படும் என்பது NBRO ரிப்போர்ட் மூலமாக தெரியப்படுத்தியிருந்தும் அவ்விடங்களில் சென்ற காலத்து வீடமைப்பு அமைச்சர்கள், சென்ற அரசாங்கத்தின் வீடமைப்பு அமைச்சர்கள் வீடுகளை அமைத்து கொடுத்துள்ளார்கள். அதனால் ஒரு புறம் அப்படி இருக்க, நாம் இன்று சென்று பார்வையிட்டு எங்களது சேவையை தொடங்கும் போது நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகின்றோம். மலையக வாழ் தமிழ் மக்கள், தோட்ட மக்களின் ගරු මන්ත්‍රතුමිය ඔබතුමගේ කාලය අවසානයි. நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம். எமது அரசாங்கத்தினால், சென்ற அரசாங்கங்களினால் இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டு மக்களால் சென்று தனது தேவைகளை பெற்றுக்கொள்ளும் போது எமது ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்களின் தலைமையில் இந்த சென்ற அனர்த்தத்தின் போது ஒவ்வொரு உறுப்பினர்களும் தனது பிரதேசங்களில் சென்று மக்களின் தேவைகளை சரியான முறையில் அவர்களுக்கு சென்றடைவதற்கான வழிமுறைகளை எமது உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுத்ததையிட்டு நாங்கள் சந்தோஷம் அடைவதுடன் எதிர்வரும் காலங்களில் இந்த மக்களின் தேவைகள், வீடுகள் சகலதற்கும் விஞ்ஞான ரீதியிலான
தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு எங்களுக்கு இயலும், அதை நாங்கள் கட்டாயம் செய்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.